இன்னைக்கு நாம எம்ஆர்ஐசிஎஸ் ஆகிறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஐ எம் நான்முகன் மரியசிங்க. ஐ எம் a member of RICS, CIOB, CARB and Chartered Institution of Civil Engineering Surveyors. RICSனா என்ன? இது ஒரு ப்ரொஃபஷனல் பாடி ரெகுலேட்டிங் லேண்ட், ரியல் எஸ்டேட், இன்ஃப்ரா அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ஆர்ஐசிஎஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்னா, கண்டிப்பாக பெட்டர் சேலரி, ஒரு ப்ரொஃபஷனல் ரெகக்னிஷன், அது போக ஒரு நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உலகளாவிய அளவில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, எம்ஆர்ஐசிஎஸ் பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி? எம்ஆர்ஐசிஎஸ் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி ப்ளஸ் ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும். அது கன்ஸ்ட்ரக்ஷன்லேயோ ரியல் எஸ்டேட்லேயோ இருந்தால் பரவாயில்ல. அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு ஆர்ஐசிஎஸ் அக்ரெடிட்டட் டிகிரி லைக் பிஎஸ்சி கியூஎஸ் இல்லைனா பிஎஸ்சி கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட், அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிகிரி இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு குறைஞ்ச ஒரு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் ஒரு சீனியர் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் ஒரு டெப்டி ஜெனரல் மேனேஜர், ஜிஎம், வைஸ் பிரசிடென்ட்ஸ், அந்த மாதிரி ஹை லெவல் பொசிஷன் நீங்கள் இருக்கணும். இப்போ எம்ஆர்ஐசிஎஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ஸ்டெப்பு. ஸ்டெப் 1 டிராஃப்ட் சப்மிஷன் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ் வந்து செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனல் இன்டர்வியூ. ஸோ டிராஃப்ட் சப்மிஷன்னா என்ன? உங்களோட சம்மரி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எழுதணும். சம்மரி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது இப்போ உங்களுக்கு 10 வருஷமோ 20 வருஷமோ அனுபவம் இருக்குன்னா அந்த 20 வருஷம் என்ன பண்ணீங்களோ அதை நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதணும். அதான் நம்ம சம்மரி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சம்மரி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் 5500 வார்த்தையில் இருக்கணும். அடுத்து கேஸ் ஸ்டடி. கேஸ் ஸ்டடிங்கிறது நீங்கள் கடந்த 2 வருஷத்தில் ஃபேஸ் பண்ண ஏதாவது ஒரு பிரச்சனை பற்றி 3000 வேர்ட்ஸில் எழுதணும். அடுத்து 48 மணி நேரம் சிபிடி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எத்திக்ஸ் டெஸ்ட். இதெல்லாம் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆர்ஐசிஎஸ்க்கு அனுப்பிச்சி விடுங்க. ஆர்ஐசிஎஸ் இதெல்லாம் ரிவ்யூ பண்ணிவிட்டு எல்லாம் ஓகேனா உங்களை இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு குவான்டிட்டி சர்வேயராக இருக்கீங்க. நீங்கள் குவான்டிட்டி சர்வேயராக இருக்கீங்க பட்சத்தில் நீங்கள் சம்மரி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் 5500 வார்த்தை எழுதணும்னு சொன்னேன் இல்லையா? அந்த 5500 வார்த்தை எதில் எழுதணும்னா இந்த மேண்டேட்ரி காம்பிடன்சி கீழே 11 காம்பிடன்சி இருக்குது. இதில் ஒரு 1500 வார்த்தை. அடுத்து டெக்னிக்கல் காம்பிடன்சி. டெக்னிக்கலில் மொத்தம் 8 இருக்குது. இந்த 8 6+2 இந்த 8ஐயும் சேர்த்து 4000 வார்த்தை எழுதணும். ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜ். ஃபைனல் ஸ்டேஜ்னா என்ன? ஒன்ஸ் உங்களோட சம்மரி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், கேஸ் ஸ்டடி எல்லாம் ரெடி ஆகி ஆர்ஐசிஎஸ் போய் ஆர்ஐசிஎஸ் ரிவ்யூ பண்ணி ஓகேன்னு உங்களை சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் ஃபைனல் இன்டர்வியூ போகணும். ஃபைனல் இன்டர்வியூங்கிறது ஆன்லைனில் தான் நடக்கும். சப்மிஷனும் ஆன்லைன் தான், எல்லாமே ஆன்லைன் தான். ஸோ ஃபைனல் இன்டர்வியூங்கிறது 1 மணி நேரம் கரெக்டாக நடக்கும். அந்த 1 மணி நேரம் இன்டர்வியூவில் நீங்கள் சம்மரி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு, கேஸ் ஸ்டடி என்ன எழுதுறீங்களோ அதுலேருந்து கேள்வி கேட்பாங்க. உங்களோட பதில் சரியாக இருக்க பட்சத்தில் நீங்கள் எம்ஆர்ஐசிஎஸ்ஸாக ஆவீங்க. ஃபீஸ். ஆர்ஐசிஎஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ரீஜனில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஓகே, மென்டரிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 4999 திரம்ஸ். இது நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட். ஆர்ஐசிஎஸ் என்றைக்குமே உங்களோட நேஷனாலிட்டி படி சார்ஜ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் சார்ஜ் பண்ணுவாங்க. இது நான் சேபிசியோட அஃபிஷியல் கான்டாக்ட் நம்பர். நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்கன்னா இந்த நம்பர் ரீச் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மிடில் ஈஸ்டில் இருக்கீங்கன்னா என்னோட யூஏ நம்பருக்கு ரீச் பண்ணுங்கள். இது நம்மளோட ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் படித்து சமீபத்தில் பாஸ் ஆன மெம்பர்ஸ் உலகளாவிய அளவில் இருக்காங்க. தேங்க்யூ.